தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அழகு இறுதியாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் மாய பிறப்பருக்கும் மன்னன் வழி போற்றி சீரா பெருந்துரைனம் தேவன் வழி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவமானம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்டாட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டாய் எழிலாய் கடலிறங்கி விழிதெறிந்து மண்ணிறைந்து மிக்காய் விலர்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதாலே நின் பெரும் சீர் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடல்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லாம் இந்த திருவாசகத்தை முடிச்சோடனே இந்த இது எங்கேயுமே உங்களுக்கு குறிப்பு இருக்காது. நான் தியானத்துல பார்த்தது, மாணிக்க வாசகர்கிட்ட இருந்து நம்ம பார்த்ததை நான் சொல்றேன். எந்த இடத்துலையும் எழுத்தா இது கிடைக்கப்படாது. திருவாசகம் முடித்த உடனே ஃபைனலா அவர் போய் ரொம்ப நாள் தங்கியிருந்த இடம் திருமயம். நம்ம திருமயத்துல போய் புதுக்கோட்டைக்கு காரைக்குடிக்கு பக்கத்துல அந்த காரைக்குடியில நம்ம கடைசியா அந்த அன்னதானத்துல ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு அந்த பட்டீஸ்வரன் சிவன்ல ஆரம்பிச்சு 9 கிரகங்கள் இந்த எல்லா கோள்களுக்கிட்டையும் போய் அன்னதானம் முடிச்சு காளகஸ்தி முடிச்சு கடைசியா ஃபைனலா போய் முடிக்கக்கூடிய இடமா அது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல போய் முடி அப்படின்னாங்க. அது எதுனா திருமயம். அந்த திருமயத்துல முடிக்கும் போது திருமயத்துல என்ன இருக்குன்னா, ஒரு பக்கத்துல அரங்கன் படுத்திருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சிவன். இந்த இடத்துல திருவாசகத்தை எழுதி முடிச்ச உடனே அவர் போய் கடைசியா அமர்ந்திருந்த இடம் அந்த இடம் மாணிக்க வாசகர் அமர்ந்திருந்த இடம். அதே மாதிரி வான் கலந்தது இங்க கலக்கல, சிதம்பரத்துல கலக்கல. அவர் வான் கலந்தது அங்க கலந்தார். அங்க திருப்பெருந்துறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர்ல அவர் அந்த வான் கலந்தார். அந்த வான் அங்க கலந்துட்டு நான் வானில இருக்கிறேன், நான் வானுக்குள்ளவன், நான் ஆகாயத்துக்குரிய தத்துவத்துக்குரியவன்கிறத சிதம்பரத்துல வெளிக்காட்டினார். நான் ஆகாயமாக இருக்கிறேன், நான் ஒரு வெட்ட வெளியா மாறிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன நீங்க பார்த்தீங்கன்னா நான் வெட்ட வெளியா இருப்பேன். என்னுடைய ஒரிஜினாலிட்டியை நீ பார்க்கணும்னா நான் எப்படி இருக்கிறேங்கிறத தில்லையில அம்புல இருக்கிற நடராஜனா தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அதோடைய செயல் வடிவமா அதை காட்டப்படும். அது ஒண்ணு. அடுத்தது அவர் குதிரை வாங்க போகும்போது அவருடைய குருநாதர் அந்த மரத்தடியில, குருந்த மரத்தடியில அவருடைய பாதத்தை எடுத்து அவருடைய தலையில வச்சார் அப்படிங்கிறது அது என்னன்னா, தியானத்துல நாம் பார்த்தது, நம்ம ஒரு கடந்தது. வாழ்நாள்ல நமக்கும் அந்த மாதிரி தெரியாது. தியானத்துக்குள்ள மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு அந்த நாத விந்து இருந்தா மனிதன், அந்த நாத விந்துல அந்த நீரை அவன் நீராவி தத்துவமா எவன் ஒருவன் ஒளியா மாத்துறானோ, அது அந்த இடம் அந்த நீர் உறிஞ்சப்படும் போது அந்த உயிர் துளிகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த உயிர் துளி தான் கருப்பையில போகுது. ஆயிரக்கணக்கான உயிர் துளி போறதுல 2 உயிர் துளியோ 3 உயிர் துளியோ தங்குது. அதுல ஒரு உயிர் துளி புலப்படுது, பாக்கி எல்லாம் வெளியேறப்படுகிறது. அப்ப அதே உயிர் துளிய அந்த இடத்துல தண்ணிய வத்த வைத்து அந்த உயிர் துளிகளை என்ன பண்றான், சக்தியா மாத்தி அதை அப்படியே கொண்டு நெற்றி போட்டு போறத எடுத்துட்டு வந்தான்னா அது நமச்சிவாயம். புரியுதுங்களா? இது அவர் தலையில காலை தூக்கி வச்சோன்னு அவருக்கு அந்த நாத விந்து நமச்சிவாயாங்கிற அந்த செயல் அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த 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 உன்னதமான அந்த தீட்சை தலைப்பகுதிக்கும் இடுப்பு பகுதியிலையும், அதுதான் சொல்றது, 2 மூலாதாரம் வேலை செய்யணும் அந்த பகுதிக்குள்ள இருக்கிறது. இந்த பிறப்புல இந்த வாழ்க்கையில எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. தியானத்துக்குள்ள எல்லாரும் பேசுற பாக்கியம் கிடைச்சிருக்கும். அந்த நாத விந்த நமச்சிவாயமா என் இடுப்புல இருந்து நெற்றி புட்டு கொண்டு வர்ற வாய்ப்பு எனக்கு இறைவனால் வழங்கப்பட்டது. அதுக்கு முழுக்க எனக்குள்ள இருந்து அந்த வேலையை செஞ்சது மாணிக்க வாசகன். அதனால அது முழுக்க
இதை நான் இங்க இல்ல, சித்திரையிலேயே நான் வந்து மதுரையில வெளிப்படுத்தியிருக்கேன். சித்திரையிலேயே நான் வந்து அந்த நம்ம வந்து மதுரையில இருக்கிற மாணிக்க வாசகர் பிறந்த அந்த அந்த ஊர்ல வந்து நம்ம வந்து திருவாடு அந்த அந்த ஊர்ல வந்து வாத ஊர்ல வந்து நம்ம வந்து பேசி அதை வந்து நடராஜருடைய செயல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சிதம்பரத்துல இருக்கிற அங்க இருக்கிற காலும், மதுரையில கால் மாறி நடராஜர் இருக்கிறதும் இப்ப இந்த காலகட்டத்தோட மாணிக்கவாசகனும் நடராஜர் என்பவர் ஒன்றுதான். அவங்களுடைய அந்த ரேடியேஷன் படி இனி நடக்கும். அந்த கால் மாறி இருக்கிறதுக்கு என்னன்னா நானே வர்றேன் சாட்சிங்கிறதுக்கு தான் அது. சிதம்பரத்துல இருக்கிறது ஒரு 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 பாதத்துல இருப்பாரு, மதுரையில ஒண்ணு இருப்பாரு. மீண்டும் நான் வந்து அவதரிக்க போறேங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது இருக்கும். அதனால மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய செயலையும் மாணிக்கவாசகருடைய வடிவம் இருக்கும். ஆனா இந்த திருவாசகமா இந்த அந்த ஃபார்முலாவுல இல்லாம சயின்ஸா இந்த காலகட்டத்துக்கு என்ன மாதிரி நவீனமாக மாற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அது மாணிக்கவாசகர் மூலியமா நிகழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வந்து இருக்கு. அதனாலதான் அவங்க சொல்றது என்னன்னா, நரம்புகள் எல்லாம் நாராயணனா இருக்கு, நாதவிந்து நமச்சிவாயமா இருக்கு. அப்ப நரம்புகளும் நமச்சிவாயமும் ஒண்ணுதான். நம்ம வந்து பிரிச்சு பார்க்க கூடாது. நாராயணனும் நமச்சிவாயமும் எப்பொழுதும் ஒன்றாதான் இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள அந்த நாத விந்துங்கிறது மனிதன் ஆணுக்கு பெண்ணுக்கு ஸ்ரோனிதமா இருக்கு. அது என்னன்னா நீராவி தத்துவம். அது வந்து அதுவே ஆவியாகிறதுக்கான செயல் வடிவம். அப்ப இது வந்து மாறி கீழிருந்து இடுப்புல இருந்து மேல போய் ஒருத்தனுக்கு நெத்தி போட்டுல அந்த ஒளியா அந்த ஜோதியா அது ஒரு கரண்டு மாதிரி ஒரு அலைவரிசை அது வந்து உட்கார்ற தருணம் அவன் வாழ்க்கை ஒட்டுமொத்தமா மாறி போயிடும். அதுக்குள்ள இந்த உடல் பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்கும், பல்வேறுபட்ட இன்னல்களை சந்திக்கும், பல்வேறுபட்ட தியானத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் பருவ மாற்றங்களை சந்தித்தாலும் அது இறைவனால நிகழ்த்தப்படணும்னு இருந்தா அது நிகழ்த்தப்பட்டே தீரும். அதுதான் அந்த உயர்ந்த உன்னதமான தியானம். இருக்கிறதுலே உயர்ந்த உன்னதமான தியானத்துக்குரிய செயல் வடிவம் தான். இதுக்காகத்தான் எல்லாரும் குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கி சுவாசத்தை கவனிச்சோ புருவத்தை கவனிச்சோ எல்லாரும் போராடுறது என்னன்னா, இரு சுவாசமும் சந்திரக்கலை சூரியக்கலை ரெண்டையும் ஒன்னாக்கிறதுக்கு போராடுறாங்க. இதுல என்னன்னா, ஒரு இடத்துல சந்திரக்கலை சூரியக்கலையில சூரியக்கலை மேல் நோங்குனா சந்திரக்கலையோடைய விஷயத்த அந்த நீரை உரியப்படுது. அப்ப நீர் உரிய 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 என்ன ஆகுனா நீங்க நெருப்புத்தன்மையாக உடல் மாறிக்கிட்டே வரும். அப்ப உடல் நெருப்பாக மாற 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 நீங்க என்ன ஆவீங்கன்னா சமாதிக்கெல்லாம் போக மாட்டீங்க, வெட்ட வெளித்தன்மைக்கு மாறுவீங்க. அப்ப நீர் முழுக்க உரியப்பட்டதுனாலதான் என்ன ஆனாரு மாணிக்கவாசகன் வான் கலந்தார். அப்ப என்ன ஆனாருன்னா சூரியனா மாறினார். அண்ட கோடி சூரியனாக நெருப்பு கரைக்கலாம், நீர் இருந்தா கரைக்க முடியாது. அப்ப நீராக இருக்கும்போது ஒருத்தன் மனிதனாக இருக்கலாம். அப்ப அந்த நீரை வந்து நீராவி தத்துவமா நீரை உரியணும். அப்ப தியானத்துக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா அந்த நெருப்பையும் நீரையும் வச்சு தியானம் செய்யும். அதுக்குள்ள ஒரு நாள் மாற்றம் அடையும் போது அவன் நெருப்பாக சூரியனாக மாறும்போது அவன் ஒளியாக இருக்கிறான், பேர் ஒளியாக மாறுறான். அதனாலதான் சிவனை நெருப்புன்னு சொல்லுவாங்க, சிவனை சூரியன்னு சொல்லுவாங்க. அப்ப நமச்சிவாயம் அப்படின்னா விந்தணுக்கள் இருந்தா நமச்சிவாயம் கிடையாது. நம்ம விந்தணுக்களை எவன் சூரியனாக நெருப்பாக மாத்துறானோ அவன் தான் நமச்சிவாயம். அது வரைக்கும் நம்ம நமச்சிவாயத்தை மாறுறதுக்கு நம்ம உச்சரிக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் என்ன வித்தியாசம்னா, நீங்க பெண் நான் ஆண். உங்க ஸ்ரோனிதமும் நமச்சிவாயமா மாறினா நீங்களும் சிவன் நானும் சிவன், நீங்களும் மாணிக்கவாசகன் நானும் மாணிக்கவாசகன். அங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஏன்னா அந்த நீர்த்தன்மை எரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் ஆண் பெண் பேதம் இல்லாம வெட்ட வெளிக்கு போயிடுறான். அவன் சமாதிக்கு கூட போக மாட்டான், எந்த சமாதியிலையும் உட்கார மாட்டான். அவன் உடலையே கரைக்கக்கூடிய விஷயமா மாறி போயிடும். இப்ப வானை வந்து சும்மா கலக்க முடியாது. வான் கலக்கணும்னா இந்த உடல்ல சயின்ஸா எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்துல எவ்வளவு பெரிய அறிவியல் எடுத்தாலும் இந்த உடல்ல நீர் இருக்கு. நீரை நீ சுத்தமா ஆவியா ஆக்கிட்டன்னா இந்த உடல் அப்படியே நெருப்பா மாறிடும். அதுதான் ஜோதி உடல்கிறது, அதுதான் பிரணவ தேகங்கிறது. அந்த தேகத்தை நீ கரைக்க முடியும், நீ வந்து மறைச்சிக்க முடியும். ஒரே நேரத்துக்குள்ள பல்வேறு இடங்கள்ல உன்னால காட்சி கொடுக்க முடியும், பல்வேறுபட்ட சூழல்களை செஞ்சுக்க முடியும். இத ராமலிங்க சுவாமிகள் வெளிக்காட்டல்னாலும் இந்த வடிவத்துக்குள்ள உரியவர். அடுத்தது மாணிக்கவாசகர்.
அடுத்தது மகாவதர் பாபா. இவங்க 3 பேரும் சமீபத்துக்குள்ள இந்த மாதிரி வேலைகளை வெளிக்காட்டியவங்க. சமாதிக்குள்ள போய் அது சுவாசத்தை ஒடுக்கி வச்சுக்கிட்டு நீரை ஆவியாக்க முடியல. சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு, சித்து இருக்கு, எல்லா வேலையும் இருக்கு. ஆனா நீர் ஆவியாக்க முடியல. நெருப்பையும் நீரையும் ஒன்னாக்க முடியாதனால சுவாசத்தை ஒடுக்கிட்டு அந்த உடலை விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம படிக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது வான் கலந்தார் நம் குருநாதர்னா எப்படி வான் கலக்க முடியுமா? எப்படி கலந்திருப்பார்? என்ன மாதிரி கலந்திருப்பார்? அவர் என்ன மாதிரி தியானம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் வடிவம் வேணும். அப்ப அவருடைய திருவாசகம் கொடுக்கப்பட்டதுக்கும் நான் வான் கலந்தேன்னு அவருக்கு சொல்றதுக்கும் காரணம், அவர் வெட்டவெளிக்குரியவர், சூரியனுக்குரியவர். அவர் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதை நீ முழுசா நீ பார்க்கணும்னா என்ன உருவமா பார்க்காத அப்படிங்கிற. இப்ப எனக்கு தியானத்துல அந்த நமச்சிவாயங்கிறது அந்த நாத விந்து வத்துனா நீ நமச்சிவாயமா ஆயிட்ட. நீ நமச்சிவாயத்தை பார்க்க வேண்டாம், அதுதான் நமச்சிவாயம். அது என்ன பண்ணுன்னா கீழே இருந்து நெற்றியில நின்றும். அப்ப பேர் ஒளியாக பேர் விஷயமாக மாறத்தோடு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது அடிப்படையா தியானமா எடுத்து கத்துக்கிறதுங்கிற தாண்டி இது இயற்கையா இறைவனாலே நடக்கணும். இறைவனால நடக்கப்பட்டாதான் இதுக்கு ஒரு பெரிய தத்துவ அடிப்படையில மாற்றங்கள் இருக்கும். இந்த அவதாரங்கிறதெல்லாம் ஒரு மனிதன் நிகழ்த்துறது இல்லை, ஒட்டுமொத்தமான அண்ட சராசரத்துல இருக்கிற பிரபஞ்சமே நிகழ்த்துறது. ஒரு திருவாசகம் என்பது ஒருத்தர் அது அண்டமே முடிவு பண்ணி அதுவே இந்த விஷயத்த தீர்மானிச்சு அப்படி ஒரு விஷயத்த நிகழ்த்திட்டு அதுவே மறைந்து கொண்டது. எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ வேலையை முடிச்சுட்டு அங்கேயே போயிடுச்சு. இப்படிதான் அதோட விஷயம். அப்ப மக்கள் கையில இது இருக்கும்போது அண்டகோடி சூரியத்துக்குரிய ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட அந்த செயலை வைத்திருக்கும் போது இதை நீ படிக்கும்போது உனக்குள்ள நீராவி தத்துவமா மாறும்போது நீ என்னைக்காவது ஒரு நாள் அந்த நமச்சிவாயத்துக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்கும்போது உன் உடல் ரீதியாக நீ ஒரு பெரிய காட்சிகளையோ பெரிய செயலுக்குள்ளேயோ உடல் தத்துவத்தை மாறும்போது நீ வேறையா மாறி போய் அங்க உன்னால நீ எத்தனை முயற்சி செய்தாலும் மனிதத்தன்மையை திருப்பி நீ கொண்டு வர முடியாது. தியானத்துக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ள என்னன்னா நீ மாறி போயிட்டனா ஒரு நாள் கூட நீ மனிதனா திருப்பி வர முடியாது. உடம்பு மனித உடம்பு தான். ஆனா நீ மனிதனா நீ நினைச்சா கூட வாழ முடியாது. நீ நினைச்சா கூட பழைய வாழ்க்கைய புளியை எடுத்துட்டு போய் புளியை கரைச்சு குழம்பு வைக்கணும்னு நினைச்சா கூட அது உன்னால ஆனா உன்னை செய்ய விட மாட்டாங்க. அப்ப நீ மனிதனாக வாழ்ற வரைக்கும் வாழ்ந்து கொள். இறை தத்துவத்துக்கு மாறினா நீ மனிதனாகவே போக முடியாது. அங்க இறை தத்துவமாக மாற போயிடுவ. அப்ப ஒரு வினாடி கூட உன்னை மனிதனா வாழ விடாது. அப்ப இதுக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியங்களும் அவ்வளவு பெரிய உண்மை தத்துவம் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட தீட்சையோ உபதேசமோ எல்லாமே இயற்கையா அதுவா நிகழணும். ஒரு ஞானிகிட்ட இருந்து அதுவா நிகழணும். அது நிகழ்ந்தா அது ஒரு விஷயமா இருக்கும். எங்கேயோ ஒரு பிறப்புல ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள அந்த தொடர்பு இல்லாம இந்த புத்தகத்தையோ இந்த எழுத்தையோ படிக்க முடியாது. அந்த தொடர்பு இருந்தாதான் இதை முன்ஜென்மத்தோட தொடர்பு இருந்தாதான் இதை தொட முடியும். இது முன்ஜென்மத்தோட தொடர்புகள்ல இது தொற்றிருக்கப்பட்டது. அப்ப அந்த உண்மைத்தன்மையோட எவன் இருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவானா, இந்த காலகட்டத்துல நீ இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா நீ படிக்கிற. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு உனக்கு என்ன தேவையோ அதை நான் எந்த வழியிலேயோ உனக்கு வழங்குறேன் அப்படின்னு வழங்குவான். அதுதான் அதோட விஷயம். அப்ப நம்ம எந்த இடத்துலயுமே யாரையுமே இந்த உருவத்துக்கோ பக்திக்கோ வழி நடத்தி கூட்டிட்டு போறது இல்லை. அவங்களை எல்லாத்தையும் என்னன்னா நீங்க உருவத்தை தெரிந்து கொள், உருவத்துக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை தெரிந்து கொள். உன் உடலை தெரிஞ்சுக்க. உன் உடல் என்பது திருவாசகம். உன் உடலுக்குள்ள இருக்கிறது ஒன்னு சக்தி இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிறவன் தான் மாணிக்க வாசகம். அப்ப உருவம் சிவலிங்கமாக இருக்கிறது உருவமா வச்சுக்க. உருவத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடி. அப்ப நீ உருவத்துக்குள்ளேயே நீ அடப்பட்டு போனா ஒரு நாள் நீ மனிதன் உடலுக்குள்ளேயே ஒன்னு அறியாம மாண்டு போறதுக்கு வாய்ப்பு வரும். அதுக்காக தான் சொல்றது உருவத்தை நீ எல்லா பேரும் உருவத்தை கடக்காம ஒண்ணும் பண்ண முடியாது. உருவத்துக்குள்ள நீ கும்பிடு, ஆராதி, கோயிலுக்கு போ, சுத்து, எல்லாம் செய். ஒரு நாள் நீ அந்த உருவத்தை விட்டு வெளியில வருவ. அப்ப அந்த ஏன் வெளியில வர்றன்னா அதுல நீ கண்டறிஞ்சிருவ இறைவன் என்ன வடிவத்துக்குள்ள எப்படி இருக்கிறான்னு. உன்னை அடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சிக்கு ஒன்னு அனுப்பிச்சோம். இதையும் நீங்க அறிந்து ஒரு வேலை செஞ்சா
அது உன்னதமா இருக்கும். மனித குலத்துக்கும் உன்னதமா இருக்கும், உங்களுக்கும் உன்னதமா இருக்கும். அதுதான் அதோடைய பயிற்சி. முயற்சிங்கிறது என்னன்னா, இது இது வந்து மனிதர்கள்ட்ட இருந்து பெற முடியாது. மாணிக்க வாசகன் வந்து மனிதர்கிட்ட இருந்து அது பெறல. அவர் கொடுத்துட்டு போய் இத்தனை ஆண்டுகள்ல அந்த உண்மைத்தன்மைய யாராலையும் அறிய முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் மனித செயலுக்குள்ளே பண்ணிக்கிட்டு நடக்கிறான். இவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, இத்தனை ஆண்டுகள்ல படித்த எல்லாருமே அதை படித்தவர்களாவே இருக்கிறாங்க. அதுக்குள்ள எனி சேஞ்ச நீங்க பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களே உணர முடியும், உங்களுக்கே தெரியும். அதுக்கு காரணம் அவங்க அந்த இதை வழி நடத்துறவங்களோ இதை செய்யறவங்களோ அவங்களால அது நிகழாது. வெட்ட வெளியிலிருந்து இது நிகழ்ந்தாதான் இதை வந்து மாற்றத்தை உருவாக்கும். இப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள ஞானத்துக்கான ஒரு பயணம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாராருக்கு என்னென்ன மாறி அவங்க வாழ்க்கை மாறப்படணுமோ அது மாறும். ஆனா இது ஒரு ஆசையா எடுத்துக்காம உணர்ந்து உணர்வுபூர்வமா இருக்கிற எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க. அதுல வந்து எந்த மாற்று சிந்தனைகள் எங்கேயோ உணர்ந்ததுனால தானே இந்த சந்திப்பை நிகழ்த்துறாங்க. இந்த சந்திப்பு இல்லைன்னா நிகழ்த்த மாட்டாங்கல்ல. இப்ப நீங்க இந்த சந்திப்பு எத்தனையோ நாள் படிச்சிருக்கீங்க. இப்ப எனக்குள்ள மாணிக்க வாசகன் இருக்கிறான். இப்ப நீங்க எவனை பார்க்கணுமோ அவனை பார்த்துட்டீங்கல்ல, அவ்வளவுதானே இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப எத்தனையோ இடங்கள்ல இந்த உலகம் முழுக்க எங்க சுத்தினாலும் உண்மைத்தன்மையை பார்க்க முடியுமான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அது வேணும்ல. அப்ப அது உங்களுக்கு வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல இறைவன் உங்களை கவனித்து கொண்டு உங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும், உங்களுக்கான வழியை காட்டணுங்கிறதுல அவன் உறுதியா இருக்கிறாங்கிறதான் இதோடைய பொருளை நான் வந்து கருதுறேன். ஆனா இதை நாம இதை ஒரு ஆசையாகவோ மோகமாகவோ எடுத்துக்கொள்ளாம இயல்பாக எடுத்துக்கொண்டு அந்த பயணத்துல மேற்கொள்ளும் போது மாற்றத்துக்கான வாய்ப்பு உருவாக்கும். இவ்வளவுதான் இதுக்குள்ள நான் சொல்லணும்னு நினைக்கிறது.